என்னென்ன அப்படியே கடவுளுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லோரும் கண்களை மூடி. இந்த 2024 வருஷத்தில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் நிறையா. அந்த கிருபைகள்லாம் நினச்சி நம்ம நன்றி செலுத்தினா நமக்கு நாட்கள் பத்தாது, நேரங்கள் போதாது. அவ்வளவு நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். வல்ல தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2024 ஆண்டிலே எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, பேசக்கூடாது பண்ணமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்ணை முடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும். ஐசக்கு கண்ணை முடி ஜெபம் பண்ணுயா. ஸ்தோத்திரம். ஆமென். துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம். ஹலோரபா ஷகபரத்துரலன மரரபோ ரிகதுரபலரபோ ஷமரத்துரபலரபோ ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பலப ஷந்தனரபலரபோ ரமனத்துனரலூரபோ ஷவரபரபர. Thank you Lord. ஓ நல்ல தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். வல்ல தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எல்லாரும் ஒரு அமைதியாக இருக்க வேண்டாம். அப்படி நன்றி நிறைந்த இறுதித்தோட அந்த புதிய வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். தேவன் நமக்கு நிறைய நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் நன்மை செய்கிறதுலேருந்து அவர் ஓய்ந்து போகிறது இல்லை. வேதம் சொல்லுது, தேவரின் நல்லவரும் நன்மை செய்கிறவமாக இருக்கிற என்று அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் நல்லவர் என்கிற பேர் நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். அவர் நல்லவர் தான், நல்லவர். அவர் நன்மை மட்டும்தான் செய்கிறவர். பாவிகளாய் இருந்தாலுமே அவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ரபலபரபோ ஷம்தனரலரபோ. ஹல்லேலூயா. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர். படுமா? நன்மைகள் செய்பவர். ஓ ஆமென். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சேர்ந்து படமா? நல்லவர் நீர், வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உங்க அன்பு பெரியதே, பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே,
சேர்ந்து பாடுமா? நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, ஓ நல்லவர் நீ, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்லுமா? நான் உயிரோடு இருக்கும், நான் உள்ளளவும் என் தேவனே எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. இந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். முற்றிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. ஒருமித்து ஏகுபித்து சொல்லுவோம். நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. முள்முடியை சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, கிருபையற்றதே. உங்க கிருபை, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே நல்லவர் நீர், நல்லவர் நீர். சத்தத்தை உயர்த்தி பாடுமா? நல்லவர் நீர், ஓ நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீ. ஆமென். கர்த்தர் மிக நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கிறோம். சுத்தரமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான நாளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை நீர் மகிமைப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புது வருட ஆராதனையிலே தேவ ஆவியானவர் நீர் மகிமைப்படுகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டு ஜனங்களை கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை எங்களுக்கு மகிழ்ச்சியின் ஆராதனையாக, களிப்பின் ஆராதனையாக, ஆண்டவரே மன மகிழ்ச்சியின் ஆராதனையாக இருக்கும்படி நீர் உதவி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவமாக இருக்கிறார். அதனால் பாவிகளுக்கு உங்களுடைய வழியை தெரிவிக்கிறீர். இந்த நாளில் கூட எங்களை ஆண்டவரே ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நீர் இணைத்து கொண்டு வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உட்காந்துக்குங்க. ஃபேன் ஓட்டுறது உங்களுக்கு குளிர்ச்சி அப்படின்னா தள்ளி உட்காந்துங்க. ஒன்றா கூட உட்காந்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆமென். நான் பகலில் இந்த வேலையை செஞ்சிடலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம பாடல் பாடி தேவன் நாமத்தை நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லி நம்ம இந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார். சொல்லுமா, நம் இயேசு சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். ஓஹோ, அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இயேசு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் சத்தானை மீதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து ஓ சத்தானை மீதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். நமக்கு விடுதலை ஒன்று சேர்ந்து தட்டி படுமா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை. ஓ ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் ஓ
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஆமென். ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. ஓ நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஆமா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி படைக்கப்பட்ட சந்ததிகளா இருக்கிறோம். நம் இயேசு ஒருபோதும் கைவிடாத, ஆமா, கைவிடாத தேவனை நம்ம வைத்திருக்கிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை. ஓஹோ, கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர். உன் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஓஹோ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். தேசத்தை ராஜ்யத்தை அமேன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார், எனக்குள்ளே வாழ்கிறார். என் இயேசு வருகிறார், எனக்குள்ளே வாழ்கிறார். மகிமையில் வாழ்ந்திட, மகிமையில் வாழ்ந்திட. ஓ மறுரூபம் ஆக்குவா, அனுதினம் மறுரூபம் ஆக்குவா. மீண்டும் போடமா. என் இயேசு வருகிறார், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். என் இயேசு வருகிறார், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். ஓ மகிமையில் வாழ்ந்திட, மகிமையில் வாழ்ந்திட. என்னை மறுரூபமாக்குறார், என்னை மறுரூபமாக்குவார். ஓ தினமும் மறுரூபமாக்குவார், மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ராஜ்யத்தை சுதந்தரிப்போம்.
தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஆமென், ஹalleluya. இப்படி இருக்கிற இடம் நம்மள கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம், ஆராதிக்கிறது முடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல தேவனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் வல்ல தேவனே, நம்ம துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya 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 ஹalleluya. நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே, நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படியே இந்த 2024 தேவன் உங்களை நடத்திட்டு வந்த அந்த அதிசயமான பாதையெல்லாம் அப்படி நினச்சி பாருங்கள். மோசே சொல்கிறான் பாருங்க, உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை நினைத்து பாருங்கள். ஏன்னா அவர் செஞ்ச நன்மைகள் அவருக்காக அவரே நிறைய வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அதை நீ நினச்சி பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்துக்கிட்டு வந்த மாதிரி கத்தரி மட்டும் உங்களை சுமந்துட்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்த விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியம் அதிசயமாக இருந்துச்சுன்னு சொல்லி மோசே ஜனங்களுக்கு அதை நினைவூட்டுகிறான். ஏன்னா அப்போ பரிசுத்த ஆவியானோட அசைவாடுதல் ஜனங்கள் ரொம்ப உணர முடியல. அதனால் நினைப்பூட்டுகிற ஆவியானர் அவர்களுக்குள்ள இல்லை. அதனால் மோசையை கொண்டு கத்தர் நினைப்பூட்டுகிறார் பாருங்கள். இதை நினச்சி பாருங்கள். உங்கள் சூழ்நிலை தேவன் அப்படி நடத்தி வந்த இந்த சூழ்நிலை நினச்சி பாருங்கள். இப்படி கொண்டு வந்த சூழ்நிலை நினச்சி பாருங்கள். ஒரு ரபா சாந்துரா கபால ரபோ அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கிங்க. தேவ பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி ஓ ரமா சாந்தரா கபால ரபரோ தட்டால ரபோ ரடபரோம் கிளபராட்டானா தியாங்கரலோ ஷரபரோம் டரான மரல ரபோ ரமணாத் நமனோ ரடபரா கபால ரபோ சபரணா திரபரபோ. ஓ கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மானே சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானே சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து போடுமா. ஓ கருவில் என்ன காத்தத சுமந்ததை பார்த்தா ஆமென் அம்மானே சொல்லணும். உன் தோளில் என்ன சுமந்தத அம்மானே கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அப்பானே சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானே சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உங்க அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். சத்தத்தை சொல்லுமா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்த ஆசை அப்பான்னு சொல்லுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடத்த ஆசை அம்மான்னு சொல்லுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு
எல்லாருமே அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுமா? எங்கள் அப்பா பிதாவே, அருமை ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து எனக்குள் வந்து விட்டீர். நன்றி என்று சொல்லுமா? நன்றி, உமக்கு நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஓ, கலங்காத என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி. ஓ, நன்றி என்று சொல்லுமா? நன்றி, உமக்கு நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. ஓ, வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். காத்தீரே காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் உன்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி அப்படியே அசைத்து சொல்லுமா?
ஹalleluya ஹalleluya. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கரம் பிடித்து நடத்துவார். அப்படியே கொண்டு போய் கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். அவர் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஓ ஹalleluya. ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. மீண்டும் சொல்லுமா? ஹalleluya 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 ஹalleluya. Ora tu mama no tu go you brano tu gloramda ria tu rabala basham torobora rata tu rakala. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில பேசு. கடவுளுடைய மகிமைக்குள்ள நிரம்பமா. அந்நிய பாஷை பேசுகிறான். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவன் கடவுளிடத்தில் ரகசியத்தை பேசிக்கொள்கிறான். கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரசனத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறான். அவருக்கு பரலோகத்தை அசைக்கிறான். தேவனுடைய கரத்தை அசைக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அனைவருடைய வாழ்க்கையில தேவ ஆவியான விடுதலையை கட்டவிழ்த்து விடுகிறார். இந்த 2024ஆம் ஆண்டுல உங்கள் கொம்புகளை தேவன் உயர்த்த போகிறார். உங்கள் கொண்களை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். ஓ எல்லா பகுதியிலும் கொம்புகள் உயர்த்தப்பட்ட அனுபவம். ஓ உங்களுக்கு விரதம் எழும்பின நாவுகளுக்கு விரதமாய் உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படுகிறது. ஓ தேவன் கனம் பண்ணுகிற மனுஷனை இவ்விதமாய் கனம் பண்ணுகிறார் என்று ஓ மொர்தெக்காய்க்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மொர்தெக்காய் அது வரைக்கும் யாராலையும் ஓ அசட்டை பண்ணப்பட்டவனாக தான் இருந்தான். ஓ ராஜா கனம் பண்ண விரும்புகிறவன். ஓ ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிறவன் மொர்தெக்காய். ஓ ராஜாதி ராஜாவாகி தேவன் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். ராம் தௌராகபா அவர் கனம் பண்ணா ஓ அவருக்கு விரோதமாக எழும்புகிற ஆமான்களின் தலைகள் துண்டிக்கப்படும். அவருடைய தலை உயர்த்தப்படும். ஓ ரீத்து நமர கலரபோ ஷரபரபரபரபரபரபரபோ ஓ ரமணமலமனமோ சம்துரண கலரபோ. ஓ ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். அவர் பிரசன்னம் வேற எதுவுமே இல்ல. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஓ உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் மகிமையை காணணுமே. ஓனா உயிரோடு வாழும் நாட்கள் மகிமை நான் ருசிக்கணுமே ருசிக்கணுமே. நன்றி உமக்கு நன்றி என்
கொம்பை உயர்த்தினதற்காய் நன்றி உமக்கு. ஓ நன்றி செலுத்திக் கொண்டே ஆவியில நிரம்பி நன்றி உமக்கு. ரக்கபார தூரண துளர வரர சட்டர ரக்கப்ர தோடர இப்ரோதர ரக்கப்ர தடக்லு ரபியா ஷோப்ர வரபல மனமரதன ரித்துர க்ளவர துரமன துப்ரா ரக்லட. ஓ பரலோகத்தை அசைக்கிற ஒரு சந்ததிகளை எழுப்புகிறார். ஓ பரலோகத்தை தன்னுடைய ராஜ்யமாய் பயன்படுத்துகிற சந்ததிகள் எழுப்புகிறார்கள். ஓ இயேசு மாத்திரமல்ல, பரலோகத்தை ஆள்பவர் இயேசு மாத்திரமல்ல, பரலோகத்தை அசைக்கிறவர், பரலோகத்தை கட்டுப்படுத்துகிறவர் இயேசு மாத்திரமல்ல. ஓ அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய கலாச்சாரத்துக்குள் அடங்கி இருக்கிற உங்களை கொண்டு தேவன் ராஜ்யங்களை அசைக்கிறார். ஓ ராஜா களம் பண்ண விரும்புகிற மொர்தெகாய் ராஜ்யத்தை கலக்குகிறவன். ஓ சூசான் நகரம் களி வந்தது, அகமகிழ்ந்தது என்று சொன்னப்பட்ட வார்த்தை நீங்கள் உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும் பொழுது ஓ உங்களை சுற்றி இருக்கிற நகரங்கள், பட்டணங்கள், ஓ ராஜ்யங்கள், வீடுகள், ஓ நகரங்கள், தெருக்கள், ஓ அமளி அல்ல, சந்தோஷத்தின் சத்தம், பெருமகிழ்ச்சியின் சத்தம். ஓ நன்றி உமக்கு. நன்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ராத்துரா பாலா ஷாப்ரோ தட்டாலா நீ க்ரூமரா தனாரலவோ. Thank you Lord, 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 thank you, thank you, thank you for your mercy. Ritura blana shanta bro takladara mrano todo roblo rabakla raborakrabo ritura klabra tarabashira krobla. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நான் உயிரோட வாழும் நாட்கள் எல்லாம் மகிமையை ருசிக்கணுமே. நான் உயிரோட வாழும் நாட்கள் எல்லாம் உமக்குள்ள மகிழணுமே. அதற்காய் நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. Thank you Spirit of God. உங்களுடைய பிரசனம் அப்படியே இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறது கண்டி செலுத்தணும். என்னுடைய நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடியிருப்பீங்களோ அவள் மத்தியில் வருவேன்னு சொன்ன தகப்பன், இப்பொழுது அந்த கட்டமைப்பெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி வசித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்கெல்லாம் கூடுறோமோ அங்கே உங்களுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் வெளியரங்கமாக்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. இங்கே பல கிறிஸ்துக்கள் வெளிப்பட போகிறார்கள். பல கிறிஸ்துக்கள் எழும்பி ராஜ்யங்களை கலக்கப் போகிறார்கள். அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவகுமாரர்களுக்குள்ளும் அது நிறைவேற போகிறதற்கு கண்டு செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜ்யத்தின் கலாச்சாரம் இவர்களை பற்றி பிடிக்கிறதற்கு அண்டி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் புவனர் கேசுகளை போல பட்டணங்களை கலக்குவார்களாக. இந்த கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் நிறைய காரியங்களை சொன்னார். பாஸ்டருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமே தெரியாது. நானும் பாஸ்டர் சேர்ந்தோன்னா டைமே தெரியாது, டேட்டும் தெரியாது, நாளும் தெரியாது. அவர் சொன்ன மாதிரி இந்த காலங்களற்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். டேவிட்டுக்கு எனக்கு இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு யாராவது ஸ்டேட்டஸை போடுறத வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கலாச்சாரத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருக்கிற வேறு விதமான ஒரு உறவு இருக்குது. அது சொல்லவே முடியாது எங்களால்.
அது 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 ஒரு என்ன சொல்கிறது, அது ஜில்பான்சி ஜில்மேராவா என்னப்பா அது சொல்லுவாங்க. அப்போ சிக்கி சிக்கி பாம்பம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அதுதான் எங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டைம், நேரம், காலம், இந்த நேரம், இந்த காலத்தில் இதை செய்யணும், இப்படி பண்ணணும், இந்த கால சூழ்நிலை அப்படின்லாம் எங்களை வாழ வைக்கலை. எங்களுக்கு காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு சமாதானத்தில், ஒரு பீஸ்ஃபுல்லில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். உலகத்தினுடைய காரியமோ, மத ரீதியாக இருக்கிறதோ, இல்லை பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளோ எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை என்ன பண்ண முடியல, அசைக்கவே முடியல. அல்லேலூயா. ஒரு காலமும் நானும் டேவிட்டும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்னையா பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சதே கிடையாது. ஏன் யோசிச்சது கிடையாது அப்படின்னா, இந்த காலங்களும் நேரங்களும் யார் கடத்தில் இருக்கான்? அவர் நினச்சா திருப்புவார். சொல்லுங்கள், இந்த காலமும் நேரமும் யார் கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? திருப்புறார். உங்கள் காலம், உங்கள் நேரம், இன்றைக்கி வேணால் நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய காலங்கள், நேரங்கள் அவருக்குள்ளாக திருப்பப்பட்டுருச்சுன்னா அது ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும் சமாதானத்தின் ஆண்டாகவும் என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் உங்கள் அலங்கத்திற்குள்ள சமாதானத்தையும் கொண்டு வருகிற ஒரு ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கை தேவனோடு கூட இருந்தால் எந்த ஆண்டுமே 2025 சரி, 2035 சரி, எத்தனை வருஷங்கள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அது சமாதானமாக. நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்பேன், பேரம்பத்தியெல்லாம் எடுத்து, அதுக்கு பேரம்பத்தியெல்லாம் பார்த்துருப்பாங்க. என்னையா இப்படி இருக்கீங்க? இன்னும் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது தம்பி. ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற அந்த காலகட்டங்களுக்குள்ளாக அவர்கள் சமாதானத்தோடு இருந்தாங்களா அப்படின்றது தான் அந்த வாழ்க்கையுடைய அந்த எசன்ஸே. ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா அதனுடைய எசன்ஸ் என்ன? அந்த சமாதானம். இந்த வருடம் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எசன்ஸு அது குமாரத்துவத்துக்குள்ளாக நீங்கள் வர போகிறீங்க. அதுதான் அந்த அந்த எசன்ஸ் என்னென்ன? குமாரத்துவத்துக்குள்ளாக. ஒரு வசனத்தை வாசிச்சு இல்லாமல் மீகா 7:15 எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம் தான். இதை நீங்கள் வாக்குத்தத்த வசனமாக கூட எடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம பல தடவை வாசிச்சிருப்போம், பல சபைகளில் கேட்டிருப்போம், பல வருஷங்களாக இந்த வசனத்தை கண்டினியூஸாக பார்த்துருப்போம். அல்லேலூயா. மீகா 7:15. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தப்ப அவங்க என்னத்தை பார்த்தாங்களாம்? அதிசயங்களை பார்த்தாங்களாம். உண்மையாக என்ன நடந்துச்சு? எகிப்து தேசத்துலேருந்து அவங்க வெளியே வரும்போது அதிசயத்தை பார்த்தாங்களா? என்ன அதிசயம் அப்படின்னா செங்கடலை சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க? செங்கடலை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிசயம் அப்படின்னு பார்த்தா வனாந்தரத்தில் கொண்டு போய் அவங்களுடைய லைஃபே என்னவாகிடுச்சு? சமாதானத்துக்கு எதுவாக மாதிரி இருந்த மாதிரிலாம் தெரியல. வெள்ளி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, எல்லாம் மண்ணா கிடச்சிது, எல்லாமே ஓகே. பட் ஆனால் இந்த அதிசயம் எகிப்திலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு மேட்ரை எங்கே கன்வின்ஸ் பண்ணி தீர்க்க தரிசனத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த தீர்க்க தரிசன வசனத்தோடு தான் இந்த அதிசயத்தை காண பண்ணுவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசு என்னைக்கு வெளிப்பட்டாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரிய அதிசயம். எகிப்து என்பது அடிமைத்தனம், உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான பாதையில் ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருந்த உங்களை கிறிஸ்து இயேசு என்கிற ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து உங்கள் வாழ்க்கையை ஒரு காலத்தை திருப்பிடிச்சு பாருங்கள். அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொரு பாகத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. என்னது? அவங்க செஞ்சது அப்படின்லாம் கிடையாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற டோட்டல் டிஎன்ஏவே சேஞ்ச் பண்ணுறது தான் இட்ஸ் அ மிராக்கிள், இட்ஸ் அ அதிசயம். அவங்க அப்பா கொலைகாரர், அவங்க பையன் திருடன், அவங்க பையன் ரவுடி. இந்த டிஎன்ஏலாம் கிறிஸ்தியஸ்ட்டை வந்தோன்னே வேறு மாதிரி மாறுது இல்லை? இது யாராலையும் மாற்ற முடியாது. டாக்டராலேயோ இல்லை மெடிசின் கொடுத்தோ இல்லை ப்ராசஸ் பண்ணியோ மாற்ற முடியாத ஒன்றை உங்களுக்குள்ளாக வந்து மாற்றினார் பாருங்க, அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தினுடைய பூரணம் தான் குமாரன் உங்களுக்குள்ளாக வெளிப்படுவது.
அல்லேலூயா. இந்த குமாரனை இத்தனை வருஷமா 2000 வருஷம் நம்ம சொல்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களை டிவைட் பண்ணதே இந்த குமாரனை வச்சு தான் டிவைட் பண்ணுறேன். காலங்கள் இன்றைக்கி சித்திரை மாதம்னு சொல்லிக்கலாம், இல்லை இஸ்லாமியர்கள் ஒரு கேலண்டரை வச்சுக்கலாம், மாயன் கேலண்டர் வச்சுக்கலாம், எந்த கேலண்டர் வச்சுக்கலாம். பட் ஆனால் வேர்ல்டு செப்பரேட் ஆகிற ஒரு பார்ட்டு, ஒரு காலத்தினுடைய அந்த செப்பரேட் ஆகிற டைம் எங்கே? கிறிஸ்துவுக்கு முன். கிறிஸ்துவுக்கு இப்போ கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரியங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எடுத்து வாசிச்சிடலாமா? ரோமர் 16 ஹால்கரபாஷிக 16 25 26 27 வாசிங்க. ரோமர் 16 கடைசி அதிகாரம் நினைக்கிறேன் 25. மேன் ஹல்லேலூயா. மேன் தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆதி காலம் முதல் போதும். அந்த எல்லா நிருபங்களையும் என்ன பண்ணிடுவாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென்னு சொல்லி முடிச்சிருவார். எல்லா நிருபங்களையும் முடிச்சிருவார். ஆனால் இந்த ரோமரில் மட்டும்தான் முடிச்சுட்டு ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முடிவு கிடையாது, ஆரம்பம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிவே கிடையாது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் வர்ஷிப்பிங் த இட்டர்னல் காட். முடிவில்லாத ஒருத்தரோட தொடர்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் முடிவு கிடையாதுன்னு சொல்கிறேன். அதுதான் அதிசயம். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த 24 எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், போராட்டத்தை சந்திச்சிட்டேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்களே, யூ ஆர் நாட் கோயிங் டு பி எண்ட், யூ கோயிங் டு பி த ஒண்டர். நீங்கள் அதிசயத்தை காணும் மட்டும் உங்கள் வாழ்க்கை முடியவே முடியாது. அல்லேலூயா. அதை வாசிருமா? ஆதி காலம் முதல். ஆதி காலம் முதல் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ காலத்தை பற்றி பேசுகிறோம். ஆதி காலம் முதல் இப்போ தேவன் அப்படின்னு ஒரு சாப்டர் படிக்கிறோம்ல, அதிலிருந்து ஆரம்பம் பண்ணது முதல் இப்பொழுது. ஆமென். ஆசிங்க. ஆமென். எஸ். ஆமென். எஸ். ஆமென். குமாரத்துவத்தின் மூலமாக தான் தேவனுக்கே மகிமை அப்படின்றது எப்போ தெரியுது? ஆதி காலம் இருந்த ரகசியம் தேவனுடைய கட்டளையினால கிறிஸ்து இயேசுவுடைய சுவிசேஷமாய் உங்களிடத்தில் வந்த பொழுது அந்த அதிசயம் நடந்தது. ஆமென். கிறிஸ்து இயேசுவுடைய சுவிசேஷம் வந்த பொழுது தான் உங்கள் காலங்கள் உங்கள் கரத்திலே வந்ததுன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி காலங்கள் உங்களுடைய கரத்திலே கிடையாது. அதனால தான் நீங்கள் அலைந்து கொண்டு இருந்தீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதனால தான் வனாந்தரத்தில் 40 வருஷம் காலங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. வனாந்தரத்துலேருந்து ஒரு 10 நாள் பயணம் தானே காணான். when God closed the time, it's closed. பட் காலத்தை உங்களுக்காக திருப்பி ஒருத்தர் வேலை பார்க்குறாருல. ஏன் இந்த நியூ இயர் கொண்டாடுறோம் அப்படின்னா, காலங்களை குறித்ததான ஒவ்வொரு வருஷத்தையும் ஆராயிரும். தானியேல் போய் பார்க்குறாரு, ஏதாவது தீர்க்க தரிசனம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. எரேமியான்னு ஒருத்தன் 70 வருஷம் கழிச்சு விடுதலை ஆகும்னு சொல்லியிருக்கான். எண்ணிப்பார், 70 வருஷம் ஆயிடுச்சு. உட்காந்து ப்ரேயரை பண்ணி விடுதலை ஆகிறத குறித்து யோசிக்கிறான். அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவை குறித்ததான காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா தீர்க்க தரிசனம், இன்றைக்கி வந்து நிறையா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இன்றைக்கி பயங்கரமான தீர்க்க தரிசனம் அளவு வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே யுத்தங்கள் வரும், வியாதி வரும், வெள்ளங்கள் வரும், இப்படி தான் தீர்க்க தரிசனம் வரும். ஒரு தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்குள் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக புரிஞ்சாதான் குமாரத்துவத்தினுடைய வெளிப்பாடு எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனே தெரியும். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் போய் என்ன சொல்லிடுறாங்க, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஆக்சுவலாக வந்து குமாரத்துவத்தினுடைய சாயல் அது கிடையாது. குமாரத்துவத்தினுடைய சாயல் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷம் அந்த பட்டணத்துக்கு போனால் அந்த பட்டணத்துக்கு வர இருந்த அந்த நியாய தீர்ப்பு நீக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த ஊருக்கு வந்து அழிவு வரும் அப்படின்னு ஒருத்தன் போய் சொல்கிறான். கர்த்தர் அப்படியே திருப்பிடுறாரு. 1.5 லட்சம் பேர்
வலது கைக்கும் இடது கைக்கும். இன்றைக்கி உங்கள் கையில் என்ன அதிசயம் இருக்குது தெரியுமா? யூ கோயிங் டு சேஞ்ச் த நேஷன் த்ரூ த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுடைய சுவிசேஷத்தை சரியான முறையிலே நாம் பிரசங்கித்தோம் என்று சொன்னால், குமாரத்துவத்தை தெளிவாக வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால், நீங்கள் காலத்தை ஆராய்ஞ்சு பார்க்கவே தேவையில்ல, காலம் உங்களுடைய கரத்திலே வந்துடும் சொல்கிறேன். ஆமென். யூ ஆர் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் டூ சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு சரியாயிரும், ஏதாவது ஒரு செஞ்சால் கிறிஸ்துவ இந்தியா ஃபுல்லாக கிறிஸ்துவ, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சுவிசேஷத்தை கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்கனாலே இந்த சுவிசேஷம் போய் எல்லாத்தையும் டேர்ன் பண்ணிடுன்னு சொல்லு. அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய அப்போ இந்த சுவிசேஷம்தான் இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல். அது தெரியாமல் தான் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி நடக்கும், இவங்களுக்கு அப்படி நடக்கும். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர். இது வரைக்கும் கிறிஸ்துவை அறிந்ததுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிசாசை அறிகிற அறிவுக்கும், பாவத்தை அறிகிற அறிவுக்கும், பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அறிகிற அறிவுக்கும் நம்ம பயன்படுத்திருக்கோமோ ஒழிய பிதாவை அறிகிற அறிவுக்கு நம்ம பயன்படுத்தவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை, கிறிஸ்துவனுடைய சாயலை பிசாசு அறிகிறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறதுல அறிகிறது, வியாதியை போக்குறதுல அறிகிறது. இது எல்லாத்துலேயும் நம்ம அறிகிறதுன்னு கிறிஸ்து இயேசுவை கொண்டு நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னு தான் யோசிச்ச முடிய, கிறிஸ்து பிதாவை அறிந்திருந்தபடியினால் தாமாக ஒன்று செய்யாமல் பிதா சொல்ல குமாரன் காண்கிறது இதுவும் அதே செய்தார். இன்றைக்கி பரமண்டல ஜெபத்தினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பரலோகத்தில் அது அப்படி இங்கே செய்ய பண்ணணுன்னா இங்கே என்ன இருக்கணும்? பிதாவை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் அதுதான் தீர்க்க தரிசனம். பிதாவை அறிகிற குமாரர்கள் இந்த வருஷத்தில் எழும்புவாங்க. இனிமேல் சபை படுத்துட்டுலாம் இருக்க முடியாது. இந்த தீர்க்க தரிசனத்தில் மைண்டில் வச்சுங்க, குமாரனை கொண்டு தான் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். குமாரனை வச்சு தான் இந்த பிரசங்கம். பவுல தான் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேறு ஏதாவது சுவிசேஷம் அப்படின்னா வேறு ஏதாவது சுவிசேஷம் நீங்கள் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எடுத்து வாசித்துங்களேன். தேங்க்யூ ஃபாதர். மத்தேயு 23:1-12 வாசிங்க. மத்தேயு 23:1-12. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, ரெண்டு பேர்கிட்ட சொல்றாரு. there is a two part. ஒன்னு என்னது? ஜனங்கள். இன்னொன்னு சீஷர்கள். யார 24 மணி நேரம் கூட வச்சிருக்காரோ அவங்களையும் பார்த்து சொல்றாரு. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமந்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இது சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து சொன்ன வார்த்தை. வேதபாரகர் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவங்கள என்ன அவங்களுடைய போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர குமாரத்துவத்துடைய சாயலெல்லாம் இங்கே ப்ராக்டிஸே பண்ணல. பேர் என்ன? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் ரபியா. அவங்க பேர் இன்னொருத்தர் பேர் என்ன? வேதபாரகரா? வேதபாரகர் பரிசேயர். குமாரத்துவத்தினுடைய சாயலை வெளிப்படுத்துறவங்க வேதபாரகராக இருக்கிறாங்க, ரபியா இருக்காங்க. ஆனால் குமாரத்துவத்தினுடைய சாயல் அங்கே இல்லவே இல்லை, சுத்தமாக கிடையாது. ஏன் இன்றைக்கி எல்லா விஷயமும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேனே, ஒரு தீமையான காரியம் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதுன்னு நம்புகிற சபை
கிறிஸ்து இயேசுனுடைய சாயலும் குமாரத்துவத்தினுடைய சாயலும் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னு ஏன் நம்ப மாட்டேங்குது? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா அவளோட கூட விபச்சாரம் செய்தார், அது பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதில்ல. அப்போ பரிசுத்தமாக வாழ முடியுன்ற ஒரு மேட்ருக்குள்ளாக தேவன் ஒரு காரியம் வச்சுருக்கிறார்ல, அது ஏன் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. குமாரன் இல்லாமல் ஒரு விடுதலையை தேடுறோம் பாருங்க, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் நான். அப்போ குமாரனை அறிகிற அறிவு நம்மை விடுதலையாக்கிட்டு எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி குமாரத்துவத்துடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி அந்த ஒரு அதிசயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 2025 குமாரத்துவம் ஏன் வெளிப்படணும் அப்படின்னா, சிருஷ்டி கர்ப்ப வேதனைப்படுது, படாத அவஸ்தைப்படுது. ஏன் சொல்கிற தீர்க்க தரிசனம் பூரா சிருஷ்டி மேலே, சொல்கிற தீர்க்க தரிசனம் பூரா எது மேலே? சிருஷ்டிகள் மேலே. கடல் கொந்தளிக்கும், நெருப்பு வரும், நிலநடுக்கம் வரும், பூரா எது மேலே? யூஸிங் த பவர் ஆஃப் கிரைஸ்ட் ஓவர் த கிரியேஷன். எதுக்கு கொடுத்தாரு? இது இப்படி செய்யும், அப்படி செய்யும், அப்படி செய்யும் சொல்லிட்டு போகிறதுக்காக கொடுத்தாரு? காற்றையும் கடலையும் அதட்டுறதுக்கான வல்லமையை கொடுத்துட்டு நம்மளை போய் அதை கிரியேட் செய்கிறதுக்கு, அதுக்குள்ளாக இருக்கிற மரணத்தினுடைய சாயலை வெளிப்படுத்துறதுக்காக நம்மள்ட்ட ஒப்பு கொடுத்தாரு. ஏதேன் தோட்டம், காட்டு மிருகங்கள் எதுக்கு? நாட்டு மிருகங்கள் ஓகே, ஏதேன் தோட்டத்தில் காட்டு மிருகங்கள் எதுக்கு தேவை? பிகாஸ் he made a boundary to protect us. குமாரத்துவத்தினுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்தால் தோட்டத்தில் இருப்பீங்க, குமாரத்துவத்தினுடைய சாயலுக்கு ஒப்பா இல்லைன்னா காட்டுக்குள்ளே இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சாயல் நம்மளுக்கு என்னன்னே தெரிலன்னு வச்சிங்களேன், நம்ம அவரையும் அறியாமல் நம்மளையும் அறியாமல் நம்ம ஏதோ அப்படியே ஓடிட்டு இருப்போம். தட் இஸ் கால்ட் த லைஃப் ஆஃப் ட்ரை போன்ஸ். உலர்ந்த எலும்புகளுடைய வாழ்க்கை அது. உலர்ந்த எலும்புகள் மக்கியும் போகாது, பிறருக்கும் பிரயோஜனப்படாது, அது பாட்டுக்கு இருக்கும், அவ்வளோதான். வேணால் ஆராய்ச்சிக்கு எடுத்து வச்சு 4 பேர்கிட்ட இதுதான்ப்பா 50 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே, இந்த தீர்க்க தரிசனுடைய காரியங்கள் எல்லாமே எதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னா, குமாரத்துவத்தினுடைய சாயலில் உட்காந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த குமாரத்துவத்தினுடைய சாயல் தான் என்னது உங்களுக்கு வேணும். அந்த இதில் வாசிங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். மத்தேயு 20:6. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். போதும். இப்போ திராட்சை தோட்டத்துக்கு ஆளுக்கு வேலை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 11ஆம் மணி வேலை அப்படின்னு ஒன்று வருது. இன்னும் 1 மணி நேரத்தில் வேலையை முடிஞ்சிடும், அப்படி தானே? 1 மணி நேரத்தில் என்ன முடிஞ்சிடும்? வேலையை முடிஞ்சிடும். இப்போ வெளியில் உட்காந்துருக்கவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா நீ வேலை இல்லை, 11 மணி ஆச்சு, மேனத்தை போய் வேலை பார்த்து சம்பாதிங்க, கொடுப்பாங்களா? 100 ரூபா கொடுப்பா, ஒரு நாள் சம்பளம் கொடுப்பாங்களா? 1 மணி நேரம் வேலை பார்த்தா 1 நாள் சம்பளம் என்ன பண்ணுது? கிடைக்காது. அப்போ 11ஆம் மணி வேலை. நம்ம இப்போ இருக்கிறது என்னது? 11ஆம் மணி வேலையில் இருக்கிறோம் நம்ம. இப்போ 12ஆம் மணி வேலையில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியாது? நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் சும்மா தான் இருந்தோம். ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நிறையா பேர் சும்மா இருந்த வாழ்க்கை மாதிரி இருந்திருக்கா? எத்தனை பேர் இருந்திருக்கு? உண்மையாக அவசரிங்க. இத்தனை வருடம் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கே ஒழியா ஏதோ அசைச்சதாவோ எதுவும் செஞ்சதாவோ எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படி தானே சொல்கிறீங்க? ஏதோ தீர்க்க தரிசனம் கேட்குறோம், மீட்டிங் போகிறோம், அபிஷேகம் இறங்குது, அந்நியம் பாஷை பேசுகிறோம், எல்லாமே ஒரு அப்படியே போயிட்டு தான் இருக்கே ஒழிய சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மனைவி, அதே கணவன், அதே பிள்ளைங்க, அதே ஆஃபீஸு, அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே பேச்சுவார்த்தை, அதே நடவோட, அதே பாவனை, அதே சொந்தக்காரங்க, அதுதான் போகுது. சம்டைம்ஸ் வி ஆர் சர்ச்சிங். இந்த 11ஆம் மணி வேலையில் உட்காந்துருந்தால சும்மா டக்குன்னெலாம் உட்காந்துருக்க மாட்டான். அவன் போய் சர்ச் பண்ணியிருப்பான், எங்கேயாவது போய் வேலை கிடைக்குமான்னு காலையிலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் தேடி இருப்பான்ல. அப்போ தேடி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு களைச்சிட்டு போய், அப்பா ஒரு வேலையும் இல்லை, சரி உட்காரும் அப்படின்னு வெளியில் உட்காந்துனான். எங்கே உட்காந்துருந்தானா? ஹி இஸ் சிட்டிங் அவுட் சைட் ஆஃப் த வைன்யார்ட். திராட்சை தோட்டத்துக்கு வெளியில் உட்காந்துருந்தான். ஏன்னா மற்ற வேலையில் இருக்கிறவனெல்லாம் போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலையெல்லாம் போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்க.
பழைய கால நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சுவிசேஷம் நீ எங்கே வேணாலும் போய் அறிவிக்கலாம். யூ ஆர் சென்ட் அண்ட் ப்ரீச். அப்படிப்பட்ட ஊழியங்கள் வளர்ந்துருக்குதா? வளர்ந்துருக்குது. ஆனால் போய் தான் சொல்லி சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. வாங்க திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, வாங்க திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த திராட்சை தோட்டத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடுறாங்க. இந்த ராஜ்யத்தில் ஒர்க் இருக்குது, வாங்க உங்களுக்கும் ஒரு பார்ட் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட்டு இந்த சபை என்ன பண்ணிருச்சு? இப்போ கொஞ்சம் காலகட்டமாக யாருக்கும் எந்த வேலையுமே எல்லாம் சும்மா வச்சிருச்சு. கொரோனா வந்துருச்சா, வியாதி வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு சபைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சரியாகவும் போவாங்க. இன்றைக்கி என்ன, கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாம் உஜாராயி உடம்பு சொல்லியா ஹாஸ்பிட்டல் போயிரு, உடம்பு சொல்லியா எங்கே போயிரு ஹாஸ்பிட்டல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாடுலேஷன் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவர் வருகை வரப்போகுது, அதனால் என்ன பண்ணு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளை சும்மா இருக்க வச்சிருச்சு. அவர் வந்தால் ஓடிடுவோம். பைபிள் காலேஜில் உட்காந்து சொன்ன சிரிப்பீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து டே ஸ்ப்ரிங் தியாலஜிக்கல் காலேஜ்னு யூஎஸ் நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு அப்போ என்ன மாதிரி பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு போது நிறைய பேர் ராப்சரை எதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒய் வி நீட் அ ராப்சர் அப்படின்னு. மோஸ்ட்லி எல்லாருமே என்னன்னா அவங்களுக்கு வாழ பிடிக்கல. யாருக்கு? போதிக்கிறவங்களுக்கு வாழ பிடிக்கல. யாரோட? மனைவியோட, கணவனோட. இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணலை? வாழ பிடிக்கல, போயிடலாங்கிறாங்க, தாங்க முடியல. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன் நான் இன்னும் ஒரு 200 வருஷம் இருந்துட்டு வந்துடான்னு இருக்கேன். ஏன் பொட்டாட்டிங்க எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் போயிட்டு வந்தேன், நீங்கள் போயிட்டு வாங்க வேணேன். ஏசுநாதர் வந்து கூப்பிட்டாவே வந்தால் பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பேர் இயேசு வந்துடணும் அப்படின்னு விரும்புறதுக்கான நோக்கமே என்ன? அது ஒரு தீர்க்க தரிசனம்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி தானே? அது ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு வந்துடுவார். நான் கேட்குறேன், இயேசு வந்தால் உன் மனைவியை உனக்கு பிடிக்கல, கணவனை உனக்கு பிடிக்கல, பிள்ளைகளை சரியாக பார்க்கலன்னா எப்படி உங்களை கூட்டிகிட்டு போவாருன்னு நீங்கள் நம்புறீங்க முதல்ல? அப்போ இயேசு உங்கள் வாழ்க்கையில் குமாரத்துவத்தினுடைய சாயலில் உங்களை அப்படியே கொண்டு வந்து, குமாரன் எப்படி சபையை நேசித்தாரோ, மணவாளன் எப்படி மணவாட்டியை நேசித்தாரோ அந்த லெவலில் வைக்கணும்னு விரும்புகிறார். நான் சீரியஸாக சொல்கிறேன். நானும் டேவிட் அந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ டேவிட் அவங்க ஃபேமிலியும் சரி, நானும் சரி, எங்கள் 2 பேருக்கும் எந்த ஒளிவு முறையுமே கிடையாது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி ரொம்ப ரொம்ப டீப் தாட்டு கூட ஓப்பனாகவே சொல்லிடுவோம். நானும் சொல்லிடுவேன், அவரும் சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா, உறவில் சரியாக இருந்தால் தான் வெளிச்சத்தில் இருக்கோன்னு அர்த்தம். உறவில் சரியாக இல்லைன்னா, சீக்ரெட் இருந்துச்சுன்னா இருட்டில் இருக்கோன்னு அர்த்தம். உறவு சரியாக இல்லை, வெளிச்சம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. நானே வழி, உறவு, சத்தியம், வெளிச்சம். வெளிச்சம் இல்லைன்னா ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லைன்னா அவரோட போய் கனெக்ட் ஆக முடியாது. ஏன்? அவர் சிருஷ்டிக்கப்படாத மண்டலத்தில் இருக்கிற ஜீவன். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட மண்டலத்தில் இருக்கீங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவனில் நீங்கள் வாழலைன்னா வேறு எங்கே போய் நீங்கள் வாழ போகிறீங்க? அப்போ அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக பெருகணும் அப்படின்னா நீங்கள் குமாரத்துவத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாய். அந்த 11ஆம் மணி வேலையில் உள்ளே உட்கார்ந்துருந்தவன், நீங்கள் கேட்கலாம், 11ஆம் மணி வேலையில் உட்கார்ந்தவனுக்கா அதே சம்பளமா? அன்றைக்கி ஆச்சரியப்பட்டது என்னென்னா, பெரிய பிரச்சனையே வந்துருச்சு அன்றைக்கி ஒயின்யார்டில். அதை வாசிப்பா அப்படி தொடர்ந்து. அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அந்த வசனத்தை திருப்பி வாசிமா, லாஸ்ட் ஆஃப் வசனத்தை. அந்த வசனத்தை சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் போதும், வேலையாட்களை அழைத்து எவன் முதல்ல வந்தானோ அவனுக்கு சம்பளம் ஃபர்ஸ்ட் கொடு. அப்படி தானே சொல்லணும். உங்கள்கிட்ட வந்து காலைல 9 மணிக்கு ஜாயின் பண்ணுறவனுக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுப்பீங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணுறவனுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா? காலையில் 9, காலையிலேருந்து மாடை வளர்க்கிறான், அவனுக்கு தான் கொடுக்கணும். ராஜ்யத்தின் கலாச்சாரம்
உங்களுக்கு கிடைக்கிற கூலி கிடையாது. இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ ரிவார்ட், இட்ஸ் அ ஓனர்ஷிப். பிந்தினோர் அநேகர் முந்தினோர் பண்ணி சபையில் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் அறிஞ்சவன் பின்மாற்றத்தில் போயிடுவான், இப்போ அறிஞ்சவன் முன்மாற்றத்தில் வந்துடுவான், ரேப்சரில் ஓடி எல்லாம் அந்த ஓடுற கேஸ். ராஜ்யத்துக்குள்ளாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. இந்த 2025 அந்த நிலைமை மாறும்னு நான் நம்புகிறேன். இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக நாங்கள் சீரியஸாக எடுத்து நாங்கள் பண்ணுவோம், ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுவோம். நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆள் 2 ஆள் அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கு கூட்டம்லாம் வேணவே வேணாம். 1000 இருள் சேர்ந்தாலும் ஒரு வெளிச்சம் போதும் எங்களுக்கு. அப்போ பிந்தினோருக்கு தான் அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. அடுத்து வாசிமா. பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம்தான் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடைய நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். போதும். இப்போ பிந்தி வந்தவனுக்கு கொடுத்தாருல, அந்த ஃபுல் பேமெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவன் எதுவுமே பேசலை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வேலை பார்த்தவன் என்ன பண்ணுறான், கேட்குறான், உண்மையாக சொல்லுங்கள், நியாயமாக நியாயம் இல்லையா? அவன் கேட்டது நியாயம் தானே. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்லுது, அவன் முறுமுறுத்தான். என்னங்க எப்பெல்லாம் அநீதியாக இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல. நான் யோசித்து பார்த்தேன் இதை படித்தோன்னே, என்ன ஆவியானவரே, அவன் கேட்டது கரெக்டு தானே, அதை போய் முறுமுறுத்தான்ட்டீங்க. அப்போ ஆவியானவர் ஒரு காரியம் சொன்னார். திராட்சை தோட்டத்தில் அவன் பகலில் வெயிலன்னா எல்லாத்துலேயும் நின்னான். நாம் இன்றைக்கி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும் காலையிலேருந்து. ஆனால் இந்த லாஸ்ட் 1 hour இஸ் வெரி இம்பார்ட்டன்றதை மறந்து போய் நிற்கிறோம். தெரியுமா, திராட்சை தோட்டத்தில் முக்கியமான நேரம் எது தெரியுமா? லாஸ்ட் 1 hour. ஆவியானவர் சொன்னார், த லாஸ்ட் 1 hour இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவன் ஃபஸ்ட் எடுத்தோடனே பழங்களை பறிச்சிருவான், 2வது கழுவுவான், 3வது வாஷ் பண்ணுவோம், அதை ஒருத்தன் மிதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆலையில் என்ன பண்ணும், திராட்சை ரசம் புரண்டு விடும். இப்போ இந்த 1 மணி நேரம் லாஸ்ட் வேலை என்ன தெரியுமா? புதிய துருத்தியை எடுத்து இந்த புதிய ரசத்தை பத்திரப்படுத்துறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் புதிய துருத்தியாக மாற்றி புதிய ரசத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். இதுதான் இந்த திரியேக கலாச்சாரம். இது புதிய ரசம். தட் இஸ் இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். நீங்கள் புதிய இதுவரைக்கும் இருந்த துருத்தி இல்லை. வெயிலை பார்த்து, மழையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, உங்களுக்குள்ளே இருந்த உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. இப்போ யூ ஆர் நவ் கோயிங் டு த நியூ வைன் ஸ்கின். புதிய துருத்தி. பழைய துருத்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. பழைய துருத்திக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்கிறேன். சம்பந்தப்படுத்தி புதிய ரசத்தை வார்த்து வைத்தால் பழைய துருத்தி கிழிஞ்சு போகும், ரசமும் சிந்திப்பு. பால் வாங்க பாத்திரத்தை டக்குன்னு வாஷ் பேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். புதுசாக கழுவி நீட்டாக வச்சது தானே எடுத்துகிட்டு போவோம். ஏன்? பால் கெட்டு போயிடும். ஸோ ஒரு சாதாரண பாலுக்கே அப்படின்னா கிறிஸ்து இயேசு வந்து சிந்தின ரத்தம் சும்மாவா? அதை தான் பேர் சொல்கிறார். சிலர் தங்கள் கால்களால் என்ன பெருசாக செஞ்சுட்டாரு. நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன் தெரியுமா, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா, வெயில் நின்றுருக்கேன், மழை நின்றுருக்கேன். இதை விட பெரிய விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம்.
உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு அது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருடைய நாமத்தினால ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினான். கரெக்டு தானே? அவனுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வேணான்னு சொல்லிடுறாருல. அதே சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, அங்கே ஒருத்தவங்க நாமத்தினால ஒரு வேலை செஞ்சுட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். டேய், ராஜ்யத்துக்கு உட்பட்டவன்டா, வாட் இஸ் அ மேட்டர்? என்ன காரணம்? அங்கே வேணாம், அங்கேயும் வேணான்னு சொல்லியிருக்கணும்ல. இங்கே தீர்க்க தரிசனத்தை வேணாம், பிசாசு துரத்தனை வேணான்னா அங்கேயும் வேணான்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? உறவு. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயம் சுகமாக்கப்பட்டிருக்கான்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் சுகமாகலைன்னா உங்களுக்கு ராஜ்யம் புரியாதுன்னு சொல்கிறேன். அதனால தான் 10,000 பேர் உட்கார்ந்தாலும் கரெக்டாக குறை பேசுகிறவங்க பக்கத்தில் அழகாக உட்காந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா அந்த குமாரத்துவத்தினுடைய சாயல் இல்லாமல் எவன் இருக்கிறான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா? அதே நல்ல விஷயம் பேசுகிறவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்பொழுதும் மெஜாரிட்டி பக்கமே இருந்து பழகியாச்சு. பாவியானவர் சொன்னார், உன்னை இந்த வருஷத்தில் புதிய துருத்தியாக மாற்றி புதிய ரசமாக ஊற்றி குமாரத்துவத்தினுடைய சாயலை உன் மேலே வச்சிருக்கிறேன். காசு வச்சுருந்தீங்கன்னா ரோமர்கள்ட்ட சொல்லுவாங்க, வரி கட்டுறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வியில் இயேசுவை மடக்கிடலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, காசை தூக்கி பாஸ் சொல்லுவார், இந்த மேலெழுத்தும் சுரூபமும் யாரோடது? ராயனோடது. ராயனை தான் ராயனை கொடுத்துரு. அப்போ தேவனை கொடுத்துருன்னு எது சொன்னார் தெரியுமா? நீங்கள் ராயனுடைய சாயல் அல்ல, நீங்கள் தேவ சாயல். God is not asking your money. அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா தேவனை கொடுத்துருன்னா காணிக்கையை கொடுத்துடணும், காசை கொடுத்துடணும். யாருக்கு வேணும் உங்கள் காசு? God needs you. தேவனுடைய சாயலை உங்களுக்குள்ளே பார்க்கணுங்கிறது தான் இந்த வருஷம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், பட் இந்த கலாச்சாரம் குமாரத்துவத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாய் தன்னை வெளிப்படுத்துகிற கலாச்சாரம். அல்லேலூயா. அதை எடுத்து ஒர்க் பண்ணுங்க. இயேசு என் மனைவியிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவார், இயேசு என் கணவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவார், நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தால் எப்படி பிள்ளைகிட்ட பிஹேவ் பண்ணுவோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பமாக நாங்கள் ஒர்க் பண்ணால் எப்படி செயல்படுவோம் சமுதாயத்தோட, உறவுகளோட, சபையோட. இன்னும் நான் விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், தயவு செய்து வெளியில் இருக்கிற சபைகள் அவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் பழைய துருத்தி. இதில் கொண்டு போய் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற ரசத்தை கொண்டு போய் ஊற்றாதீங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. ஏன்னா இந்த கல்ச்சரில் நிறைய பேர் வர்றாங்க, விஆர் ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு பேசுகிறத பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகும். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஆடி போகிற மாதிரி சொல்லிடுவோம். அவன் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ரிடிம்ஷன் பார்த்துருக்கவே மாட்டேன். பெருசாக அவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விஷயத்த நாங்கள் பேசுவோம். கொஞ்சம் நேரத்தில் இதாகிட்டு என்ன பண்ணுவான், அந்த கூஸ் பம்ப்ஸ்லேயே போயிடுவாங்க. அந்த மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. ஏன்னா குமாரத்துவத்தினுடைய சாயல் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. பிசாசு என்ன பண்ணுறான், பாவம் எப்படி வரும், வியாதி என்ன பண்ணுது, ஏன் உங்களுக்கு கடன் வருது, ஏன் எனக்கு பிரச்சனை வருதுன்னெலாம் நீங்கள் சர்ச் பண்ணவே மாட்டீங்க. நானும் ஒரு பாஸ்டர் சொன்ன மாதிரி, டேவிட் பாஸ்டர் சொன்ன மாதிரி இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ கடன் இருக்கு. நான் இங்கே இருக்க சொல்கிறேன், டேவிட்டுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி யாருக்குமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கே கிடையாது. பாஸ்டர் டேவிட் ஆனந்துக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி அவர் மாதிரிலாம் இருந்தோன்னா வேறு மாதிரி முடிவு எடுத்துருவோம். ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுனால இந்த விஷயத்தை குறித்ததான கலக்கமோ பிரச்சனையோ எங்களுக்குள்ளே என்ன கிடையாது. எங்கள் சமாதானத்தையோ எங்களுடைய கலாச்சாரத்தினுடைய அந்த சாராம்சத்தையோ கெடுக்கவே முடியாது. இன்றைக்கி ஏன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடுது அப்படின்னா, இந்த குமாரத்துவத்துடைய சாயல் புரியாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரில. சபையில் சொல்லி கொடுத்துட்றாங்க, உனக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே அந்நிய பாஷை பேசி. குட், நல்ல விஷயம், நல்ல கரெக்டாக, அது கண்டிப்பாக செய்யுங்க, அது ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறீங்களா மேட்ரு.
எப்படி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்களான்றதான் விஷயம். அதாவது இங்கே எப்படின்னா உறவு இருந்தால் தான் இங்கே ஒர்க் பண்ணுவேங்கிறாரு ஆண்டவர். உறவு இருந்தால் தான், வெளிச்சம் இருந்தால் தான் வாழ்க்கை வரும் அப்படிங்கிறாரு. நான் இப்படியும் சொல்லலாம், நீங்கள் இதை கொடுத்தால் இதை கொடுப்பார், இதை செஞ்சால் இதை செஞ்சாரு சொல்லலாம். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டாலும் உங்கள் மேலே அன்பாக இருக்காரு பாருங்க, உங்களை நடத்திக்கிட்டு வராரு பாருங்க. தேவன் மேலே இவ்வளோ கோபம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை மத்தியில் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறாரு பாருங்க. அதுதான் அதிசயம்னு சொல்கிறேன். அப்போ அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலைத்தான் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி சுவிசேஷமாக கொடுத்து இதை வச்சு நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம். நான் உண்மையாக நினச்சிருந்தேன், நான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பணத்தை வச்செல்லாம் எதையும் செஞ்சிட முடியாது, பதவியை வச்செல்லாம் எதுவும் செஞ்சிட முடியாது. இளையராஜா அவன்கிட்ட இல்லாத காசா, பொண்ணு வியாதி படுக்கையில் இருந்துச்சு, எத்தனை கோடியை கொட்டியிருந்தால் கொண்டு வந்திருக்கோம், எத்தனை மியூசிக் வாசியிருந்தால் வந்திருக்காது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மரணத்தின் வாசனையை இந்த ஜீவனின் வாசனையினால தான் உங்களால் விழுங்க முடியும்னு சொல்கிறேன். ஏசு போகிறாரு, மரண வாசனை போகிறாரு, எழுப்பி எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஜீவ வாசனையை கொடுத்து. 3 நாள் 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஏசு எங்கெல்லாம் போனாரோ அவர் குமாரத்துவத்தினுடைய சாயலை வெளிப்படுத்தி அந்த ஜீவனை வெளிப்படுத்தினார். அவர் வழி சத்தியம் ஜீவன்னா, அவருக்குள்ளாக இருந்த ஜீவன் என்னென்னா பிதாவோட ஜீவன். பிதாவோ எப்படிப்பட்டவர்னா சிருஷ்டிக்கப்படாத ஒரு நபர். நம்மெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். சிருஷ்டிக்கப்படாத மண்டலத்தில் இருக்கிற அவர் மூலியமாக பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனைத்தான் நமக்குள்ளே கொடுத்தாருன்னு சொல்கிறேன். அந்த ஜீவனை நம்ம புரியாமல் தான் என்ன பண்ணுறோம், ஏதோ வாழ்க்கை, ஜீவன்னா வாழ்க்கை. நானும் அப்படி தான் பல வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். ஜீவன்னா என்னது, நானே வழியும் சத்தியம். ஜீவன்னா வழின்னா இயேசுவை பின்பற்றுறது, சத்தியம்னா பைபிளை வாசிக்கிறது, ஜீவன்னா ஓகே அவருக்கு தர அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கை அப்படி. ஆனால் வழி அப்படி கிடையாது. பிதாவை குமாரன் எப்படி அறிந்திருந்தாரோ அதுதான் வழி. பிதாவை குமாரன் அறிந்திருந்தார்ல அதுதான் சத்தியம். இந்த 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சிருந்தாங்கல்ல, அதில் ஒன்று கிரியேட் ஆச்சுல, அதுதான் உங்களுக்குள்ளே உண்டான ஜீவன். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்குள்ளாக அவர் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறார். அந்த ஆவி தான் உங்களுக்குள்ளே கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னார், இப்போ நண்பனே சிநேகிதனே அப்படி என்று நான் உங்களை அழைக்கிறதில்லை, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். ஹீ இஸ் நாட் லைக் ஐடல். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எப்படி புறஜாதிகள் போய் தேவனை கும்பிடுறாங்களோ, நீ தேவன் நான் மனிதன் அப்படின்ற செப்பரேஷன் இருந்துக்கிட்டு இருக்குல்ல, அவர் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு வசந்த வாசனா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். 1 யோவான் 1 யோவான் தான் கடைசி அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சாப்பா? அதில் 19ஆம் வசனத்துலேருந்து 21 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. இப்போ இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பவர்கள் ஒரு உறவு வச்சுருந்தாங்கல்ல, அந்த உறவில் தான் நம்ம உண்டாயிருக்கிறோம். இந்த உறவுக்கும் உலகத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அது வேற டைமென்ஷனில் கிடக்குது. நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து இருக்கிறோம். சொல்லுங்க, சத்தியமுள்ளவர் ஆகிய கிறிஸ்து இயேசு என்கிற குமாரனுக்குள் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யா, நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவர் தான் நித்திய ஜீவன். இந்த குமாரத்துவத்துக்குள்ளாக இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே நீங்க பிதாவோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. அவர் தான் அந்த நித்திய ஜீவன் சொல்லிட்டு கடைசியாக வசனம் சொல்றாரு பாருங்க.
ஆ சொல்லுங்க. ஏன்பா இந்த யோவான் எபேசு சபைக்கு எத்தனை வருஷம் ப்ரீச்சராக இருந்திருக்காரு? ஏன் இப்போ இருக்கிற எபேசு சபைன்னு விட்டுருங்க, இப்போ இருக்கிற எல்லா சபைகளுக்கும் தெரியாதா விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு? தெரியுமா தெரியாதா? யாராவது நீங்கள் போய் பெண்டகஸ்டே சபையில் ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவ்வளோதான், உங்களை வேறு மாதிரி திருப்பிடுவாங்க. ஆனால் இவ்வளோ அறிந்திருக்கிற ஒரு ஜனங்கள் மத்தியில் யோவான் சொல்கிறாரு, பிள்ளைகளே விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்க, விலகிக்கா. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னார்? யூ ஆர் நாட் கோயிங் டு வர்ஷிப் ஆர் யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் அ ரிலேஷன்ஷிப் வித் காட் லைக் இன் திஸ் வே. எப்படி உலக மனிதர்கள் கடவுள் மனிதன் என்ற உறவில் போய், உறவு கூட கிடையாது அது, பயத்துலன்னு கூட சொல்லலாம், ஆராதனை முறைன்னு சொல்லலாம். எப்படி உலக மனுஷர்கள் வழிபடுறாங்கல்ல, கடவுளை போய் பார்க்குறதில்ல, அவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு காரியம் வருதில்ல, அந்த மெத்தடே கிடையாதுங்கிறாரு. இது திஸ் இஸ் நாட் த மெத்தட் ஆஃப் வர்ஷிப்பிங் லைக் ஐடல் ஆர் சம்திங், எனி இமேஜஸ், எதுவாக இருந்தாலும், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிறாரு. இது குமாரத்துவத்துக்குள்ளாக நீங்கள் இருந்து அந்த பிதாவை அறிஞ்சிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி த இட்டர்னல். நீங்கள் தான் நித்தியத்துக்குள்ளாக இருப்பீங்க, அதுதான் நித்திய ஜீவன். அந்த ஆவி தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஆவி உங்களுக்குள்ளே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பிதா வெளிப்படுறாரு, குமாரனை அனுப்புகிறாரு, ஆவி அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ 3 பேரும் உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க, நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கு. இதில் கனெக்ஷனில் மெயின் யார்? குமாரன். இந்த வருஷத்தில் நீங்கள் பைபிள் எத்தனை தடவை வாசித்தாலும் சரி, எத்தனை தடவை பார்த்தாலும், இங்கே உங்கள் கண்ணை அப்படி கொஞ்சம் அப்படி தொடச்சிட்டு குமாரத்துவத்தினுடைய ஐடென்டிட்டியில், குமாரத்துவத்தினுடைய அந்த பார்வையில் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இதே பைபிளை எடுத்து தான் பரிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆசாரியன் எல்லாரும் படித்து இத்தனை வருஷம் வரைக்கும் எத்தனையோ பாஸ்டரும் படித்து எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பவுலும் படிச்சிருக்கிறாரு. ஆனாலும் என்ன இதில் ஒரு ரகசியம் தெரியுமா? பவுல் சொல்கிறான், நான் அறிந்திருக்கிறபடி அறிந்திருக்கிறேன், ஆனால் கிறிஸ்து இயேசு பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ அது மாதிரி நான் அறியணுங்கிறான். அதுதான் மேட்ரு. பரிசேயர்கள் அந்த மாதிரி, அதனால சொல்லிடுறாரு, என் பிதாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு கடுப்பாயிடுறாரு. சும்மா உங்களுக்கு தெரியாத பேசாதீங்க. அவங்க இன்னும் கடுப்பாகிறாங்க. யாரு? எங்களுக்கு பிதாவை ஆபிரகாம் பிதாவா? எடுத்து வாசிங்க, மீகா 7:7 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, கடைசி 2 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் உங்கள் பிதாவா? இந்த வசனத்தை தான் வச்சு பேசுகிறாரு. அவங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க. மீகா 7 லாஸ்ட்டு. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை, இருங்க, பூர்வ நாட்கள் முதல் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம், இந்த சத்தியம் அவங்க புரிஞ்சு வச்சிருந்த சத்தியம் கிடையாது. பிதாவை குமார அறிஞ்சிருந்த மாதிரி ஆவியில ஆபிரகாம் அறிஞ்சிருந்தான்னு சொல்றாரு. பூர்வ நாட்கள்ல இதுதான் சத்தியமா இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 3 கடவுளா? 3 கடவுள்னா அது அந்நிய தேவர்கள், பேகனிசம் ஆகிடும். அதனால அதுங்களுக்கு வேணாம், நாங்கள் ஒரே கடவுள், எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. அந்த பிதாவை ஏசு பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏன் பிதான்ட்டாரு. அதில் கடுப்பாயிட்டாங்க. வாசிப்பா. யாக்கோபுக்கும் பூர்வ நாட்களில் வெளிப்படுத்தினது அந்த சத்தியம் யாருக்கு எப்படி வெளிப்படுத்துதான்? யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீர். அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. யாக்கோபுக்கு தான் கிருபை கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரா? இல்லை திருப்பியே வாசிங்க. நான் தப்பாக தான் சொல்கிறேன். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. சத்தியத்தை யாக்கோபு யார்கிட்ட கொடுத்துருங்க? யாக்கோபுகிட்ட கொடுத்துருங்க. கிருபையை யாருக்கு கொடுங்க? ஆனால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கணும். ஆபிரகாம் தானே ஃபஸ்ட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு உடனே வந்தான். யாக்கோபா வந்தான். யார் வந்தது ஃபஸ்ட்டு? புரியுதா? இப்போ பிந்தினோர் முந்தினோர் ஆகிறது. பிந்தினோர் அதான் ஏன் சொன்னார், எனக்கு ஆபிரகாம் தெரியும். பிந்தினோர் முந்தினோர் ஆகிறது என்ன? இதுதான். அதனால தான் தப்பாக ரிவர்ஸ் போட்டு சொல்லி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். அப்போ ஆபிரகாம் எனக்கு தெரியுண்டா அப்படிங்கிற, உனக்கு 50 வயசு ஆகல, எனக்கு ஆபிரகாம் தெரியுங்க. ஏன் தெரியுமா இதெல்லாம் சொன்னார்? பிதாவை குமாரன் அறிந்திருக்கிற விதமாக அறியலைன்னா இப்படி தான் குழம்பு.
இப்படி தான், இல்லைன்னா முறுமுறுத்துட்டு உட்காந்துருப்போம். நான் கரெக்டாக தானே செஞ்சேன், நியாயமாக தானே இருந்துச்சு அவங்க கேட்டது, கரெக்டாக தானே எனக்கு கூலி கொடுக்கணும். இதே பைபிளை தானே அவங்களும் படித்தாங்க. ஸோ இந்த குமாரத்துவத்தினுடைய சாயலுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் இது புரியும், இல்லைன்னா புரியாது. வேணால் படிச்சிக்கலாம், போய் நான் ஒரு வருஷத்தில் நான் இத்தனை தடவை பைபிளை முடிச்சிட்டேன், படிச்சிக்கலாம். அப்போ குமாரத்துவத்திலேருந்து ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வருதுன்னா அவர் அருள்ன ஆவிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். ஆவியே, அதுதான் பவுல் சொல்லிடுறார், ஆவியை அவிச்சு போடாதீங்க, ஆவிக்கு இடம் கொடுங்க. ஏன் இடம் கொடுக்கறது இல்லை தெரியுமா நம்ம மக்கள்? ஆவிக்கு ஏன் இடம் கொடுக்கறது இல்லை சொல்லுங்கள் பாப்பா. Why they are not allowing the spirit to define every situation? ஏன்னா ஆவியோட வேலை பைத்தியமாக இருக்கும். ஆவி எதை வச்சு டிஃபைன் பண்ணோம்? கிறிஸ்துவை வச்சு டிஃபைன் பண்ணோம். அதனால அது பைத்தியமாக இருக்கிறதுனால அது வேணான்றோம். இப்போ பிரதர் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவைகள் ஒரு 1000 ரூபா தேவை அப்படின்ற இடத்துல உங்கள் கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் அந்த தேவையை குறித்து யோசிச்சுட்டு இருப்பீங்களா? 1000 ரூபா இருக்குல்ல, இப்போ 1000 ரூபா தேவை, உங்கள் கையில் 100 ரூபா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அடுத்த 900 ரூபாய்க்கு என்ன செய்யலாம்? டக்குன்னு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன பஞ்சமாக இருக்குதா, நாளை காலையில் பாரு குறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இதுதான் கிறிஸ்துவனுடைய மாடல். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நம்மளுக்கு ஞானம் வேணுங்கிறேன், இதுக்கு தான் கிறிஸ்து வேணுங்கிறேன், இதுக்கு தான் குமாரன் வேணுங்கிறேன். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஊரில் மாட்டிக்கிட்டு இருதயத்தை வைக்க வேண்டிய இடத்துல கிட்னியை வச்சுட்டு கிட்னியை தூக்கி இங்கே மாற்றிட்டு என்ன பாடி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கத்திட்டு இடப்போம். சரியா? அப்போ உங்களுக்கான அறிகிற அறிவு குமாரத்துவத்தின் மூலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிதாவை அறிந்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக கலந்துடலாம். இதுதான் நீங்கள் அதிசயத்தை காண பண்ணுகிற விதம். இந்த அதிசயத்தை தான் குமாரனை எகிப்திலிருந்து வர வச்சு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுக்குள்ளாக கொண்டு வந்தார். இதுக்கு தான் எங்களையும் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஜீவனுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், இந்த ஜீவனுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்கோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய இது எங்களால் முடியக்கூடிய காரியம் அல்ல, தேவனுடைய ஆவியினால் இது முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் 3000 பேர் என் சபைக்கு வந்துட்டா நானும் டேவிட்டோ இன்றைக்கி பேசுவோம், பட் வாயத்திறப்பமானா எனக்கு தெரியாது. 3000 பேர் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் கூட பேதுருவை கூட போய் உள்ளே வச்சோன்னே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தோன்னே டபக்குன்னு திருப்பி என்ன பண்ணுறாங்க? சீசரெல்லாம் ஒன்று கூடி எல்லாம் தான் நடந்துருச்சுல்ல, வியாதி சுகமாயிருச்சு, ரசிக்கப்பட்டிருக்கான், எருசலேமில் எல்லா பயிலும் கேட்டுக்கிட்டு இருக்கான், நல்லாத்தானே போயிட்டுருக்கு. அவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு இடத்துல கூடி என்ன பண்ணாங்களாம்? வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த குமாரத்துவத்தினுடைய காரியங்களை ஆராய்ந்து இதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனதுப்பா, இதெல்லாம் செய்யுங்கன்றாங்க. எப்படி? இன்றைக்கி சபை அதை தேடுறதில்ல. ஊழியம் நல்லா போயிட்டா, மீட்டிங் நல்லா நடந்துட்டா, எல்லாம் நடந்துட்டா ஓகே. ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிறத விவரித்து காண்பிச்சு ஒரு அறிகிற அறிவில் வளர்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அகலம், ஆழம், நீளம், உயரம், இது பற்றி தான் கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து அறிகிற அறிவு. இதுதான் நம்மளுக்கு வேணும். இதுதான் நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை நடத்தும். இதை தாண்டி நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடும். ஏன் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையும் ஒளிந்து போகும். எது நிலைன்னு இருக்குமா? அன்பு. உறவுக்கு என்ன தேவைங்க? காசு பணமா? வசதி வாய்ப்பா? இல்லை ஜனமா? கிடையாது. உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல அன்பு இருந்தால் தான் உறவு நீடிக்கும். தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள்னா 3 பேரும் உறவில் இருக்கிறாங்க. அந்த உறவில் வந்த உறவு தான் நம்ம சொன்னாங்களா? நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவங்க உறவில் இருந்து தான் நம்மளை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க நம்மளை கிரியேட் பண்ணதே நீங்கள் ஏதோ இங்கே ஊழியம் செஞ்சு பெருசாக பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க கிரியேட் பண்ணது அவங்களுடைய உறவுக்காக. அவங்களுக்குள்ளாக நீங்கள் உறவில் இணைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளையா அவங்களுக்குள்ளாக நீங்கள் வாழணும். அவங்களுக்குள்ளாக நித்திய காலமாய் வாழணும். இப்படியே ஒரு சீன் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, பழத்தை சாப்பிடல, சர்ப்பம் வரல, நீங்கள் பழுகி பெருகுங்கள்னா
இன்றைக்கி எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம்? பழி பெருகிறதுக்காக கஷ்டப்படுறோம். பொட்டன்ஷியல் இல்லைங்க, சம்பாத்தியம் வருமானம் இல்லை. 10 பிள்ளை பெற்றுக்க முடியுமா இன்றைக்கி? அன்னைக்கு அவனை பழுகி பெருகுன்னா எத்தனை ஏக்கர் கொடுத்துருந்தாரு, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாரு. அதுக்காக தான் நாங்கள் ப்ராஸ்பரிட்டியே பேசுகிறோம். நாங்கள் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறது ஏதோ பணத்தை பிடிக்கிட்டு போகிறதுக்கோ இல்லை பணக்காரனாக்கி விடுறதுக்கு கிடையாது. நீ பழுகணும் பெருகணும்னா அந்த செழிப்பு உங்ககிட்ட இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கணும். ஆனால் ஆசீர்வாதம் மெயின் கிடையாது, நீ பழுகி பெருகி அவரோட கூட உறவில் இருக்கிற பாரு. டேவிடுக்கு 2 பேர் இருக்கிறாங்க பசங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவங்களும் அவங்களுடைய சந்ததியும் இன்னும் நிறையா சந்ததியை பெற்றெடுத்து ஒரு உறவில் அவரோட கலக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் தேவன் விரும்புகிறது. ஆமென். அந்த உறவுக்குள்ளாக தான் உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி. அல்லேலூயா.